கீழே மரணமும் ஜீவனும் உண்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊர்ல ஒரு மனிதர் இருந்தாராம். அவர் அந்த ஊருக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு ரவுடியை போல இருக்கலாமே, எல்லாரையும் போற வரவெல்லாம் துன்புறுத்துறாரு, போற வரவெல்லாம் அவருடைய பணத்தை பறிக்கிறவராய் காணப்படுகிறார். என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ அந்த காரியங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கொள்கிறவராய் காணப்படுகிறார். அந்த ஊர் மக்கள்லாம் ஒரு நாள் கூடி பேசுறாங்க, இந்த மாதிரி இந்த மனிதன் ஏன் அப்படி இருக்கிறாரு, எல்லாரும் துன்புறுத்துகிறவராய் காணப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லுகிற ஊர் மக்கள் எல்லாரும் கூடி பேசுகிறவர்களாய் காணப்படுகிறார். அப்போ கொஞ்சம் பேர் ஐடியா கொடுத்தாங்கன்னா, நீங்க எப்போ அந்த மனிதர்களை பார்க்கிறீங்களோ, எப்போ அந்த மனிதனை துன்புறுத்துற மனிதரை பார்க்கிறீங்களோ, இப்ப எல்லாரும் நாவின் அதிகாரத்தில் வைத்து நம்ம பேச்சை வைத்து அவரை துன்புறுத்தலாம். ஏன்னா நம்மளுடைய பலவான், நம்மளுடைய பலவீனா, நம்முடைய பலன் அவர்கிட்ட நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அல்லேலூயா. அவர் என்ன பலவானாய் காணப்படுகிறான், அதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ண முடியாது, சண்டை போட முடியாது, நம்ம எதுவுமே பண்ண முடியாது அவருக்கு முன்பாக. அதனால நம்முடைய காரியங்கள், நம்முடைய வார்த்தைகள் மூலமா நம்ம பலவீனப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் கூடி பேசுகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. சோ அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மனிதர்களும் யாரெல்லாம் அவங்க பார்க்கிறாங்களோ மனிதர்கள்லாம் சொல்றாங்க, எப்ப அவனுக்கு என்ன ஆச்சு. சோ இப்படியே காலம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதர்களும், அந்த ஊர்ல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் கேட்கிறாங்க, என்ன ஆச்சு என்ன ஆச்சு. நல்லா இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து டெய்லி என்ன சொல்றாங்க, என்ன ஆச்சு, உடம்புக்கு என்ன ஆச்சு, உடம்புக்கு என்ன செய்யலையா, இல்ல உடம்புல என்ன பிரச்சனையா, ஏன் உங்க முகம் இவ்வளவு சோர்வா இருக்கிறது, ஏன் உங்களோட தலைமுடிகள் எல்லாம் இப்படியாய் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த மனிதர்களை பார்த்து அந்த வார்த்தையின் மூலமா அவங்க என்ன பண்ணுகிறாங்க, சேதப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. காலம் இப்படியே போகிறது. கொஞ்ச நாள்ல அந்த மனிதன் உண்மையாகவே தன்னுடைய உடல்ல இழைத்தவராய், முகங்களிலே சோர்வுடையவர்களாய், பலவானாய் இருந்த அந்த மனிதன் பலவீனம் உள்ளவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை அடுத்தவர்களுக்கு கிரியை செய்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா.